நான் இப்போ தாங்க பிளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பிளாக் எடுக்கவே இல்லை. டைம் வந்து 6:18 ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம 8 ஆர்டர் முடிச்சிருக்கோம். அமௌண்ட்டு வெறும் 601 ரூபா தாங்க வந்திருக்கு. இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி 16 வியாழக்கிழமைங்க. ஆர்டரே ஒழுங்காக போடவே இல்லை. நம்ம இன்றைக்கி தாங்க 3 hours ஏர்னிங்ஸ் பிளாக் வந்து பார்த்தோம். தமிழில் எப்படியும் 2 hours தான் போட்டிருப்பேன். இருக்குல்லங்க பிரியாணி கடை, கரெக்டாக 2:58 போட்டாங்க அந்த ஆர்டரு. எல்லா ஷிஃப்ட்டையும் புக் பண்ண வாட்டி 39 ரூபா வந்துச்சு. ஸ்நாக்ஸில் வெறும் 2 ஆர்டர் தான் போட்டிருக்கான். என்னடா அவன் ஆர்டரே போட மாட்டான்னு சொல்லி இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணி பார்த்தா, இங்கே இருங்க காட்டுறேன், எங்கே இன்சென்டிவே காணும். இங்கே இருக்குது பாருங்கள், 13 ட்ரிப்பு முடித்தா 220 ரூபா இன்சென்டிவா. இங்கே மேலே பெரிய இன்சென்டிவில் 21 ட்ரிப்பு முடித்தா 425 ரூபாவா. 6 மணிக்கு மேலே முடித்தா தான் இந்த 13 ட்ரிப்பு அதுக்கான இன்சென்டிவ் வரும். நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா வர மாட்டேதுன்னு பார்த்தா 6 மணிக்கு மேலே 13 ஆர்டர் போடலான்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த 13 ஆர்டர் போட்டால் 425 ரூபா வரும். 3 hours later. இன்னும் 425 ரூபா இன்சென்டிவ்க்கு 6 ட்ரிப்பு தாங்க தேவைப்படுது. அதிலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இன்னொரு 5 ட்ரிப் தான் தேவைப்படும். வெறும் 3 மணி நேரத்தில் 7 ஆர்டர் முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 18 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 11 to 6 வரைக்கும் 8 ஆர்டரும், 6 மணிலேருந்து இப்போ 10:47 வரைக்கும் 10 ஆர்டர் போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து 1232 ரூபா வந்துச்சு. 3 ஆர்டர் தாங்க இருக்குது. அந்த 3 ஆர்டர் முடிச்சோம்னா 425 ரூபா இன்சென்டிவ் வரும். இன்றைக்கி பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கும் 24 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறதா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்ட் டைம் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்லங்க. அந்த வீடியோ வந்து இடிக்குதா, அதனால தான் சரி ஓகே லஞ்சில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நீங்கள் முடிவு பண்ணி 24 hours நான் ஸ்டாப் ஏர்னிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். 11 to 12 ஏன் லாங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க. அது இதுக்கோசரம் தான் டார்கெட் ஏர்னிங் எடுக்கணும். சப்போஸ் இப்போது நான் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த ஷிஃப்ட் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும், இன்சென்டிவ் வராதா. இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் அதே லாகின் பண்ணியிருந்தேன். டார்கெட் ஏர்னிங் டைமிங் ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. அதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வீக்லி அமௌண்ட் ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 நாள் வந்துட்டு நம்ம வேலை செய்யலை, பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணோம்னா நம்ம சம்பளம் ரொம்ப அடி வாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி யோசிச்சு முடிவு பண்ணாங்க. ஆனால் 2 ஹவர்ஸ்லேயே 5 ஆர்டர் போட்டு 452 வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம வந்து இது 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டரே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமா. கரெக்டாக 2:58 ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க, 35 ரூபா. அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே ஆர்டர் வந்தாலும் அந்த டைமிங்கில் டெலிவரி பண்ண முடியாதுன்னு. அதேமாதிரி டைமிங் ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த டேலேருந்தே நம்ம இனிமேட்டு 18 hours ஒர்க் பண்ண போகிறோங்க. நான் கணிச்ச மாதிரி 3 ஆர்டர் போடவே மாட்டேன். அடுத்த ஷிஃப்ட்டில் தான் 3 ஆர்டர் போடுவோம். அது 12 மணி 1 மணிக்கெலாம் போடுவான், முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி நினைப்பான். ஆனால் நான் வந்து ஆஃப் பண்ண மாட்டேன். வீடியோவில் 4 மணி வரைக்கும் இருந்து ஓட்ட தாங்க போகிறேன். உடம்பு சரியில்லை, 24 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணல. இந்த பணிலாம் முடிட்டுங்க. ஒரு நார்மல் டேயில் வந்துட்டு ஒரு 3 days ஒர்க் பண்ணுவோம், 24 hours. 3 அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், அமௌண்ட் எவ்வளோ தான் ஈக்குவலாக வருது அப்படின்ட்டு. சரி ஓகேங்க, நம்ம வந்து ஜோனுக்கு கிளம்பலாம். 11:04 ஆயிடுச்சு. இனிமேட்டு 3 ஆர்டர் வந்துடும். 2 hours later. 2.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தாங்க பிளாக் எடுக்கிறேன். நம்ம இது வரைக்கும் 26 ட்ரிப்பு முடிச்சிட்டோங்க. அமௌண்ட்டு தான் ஏறவே இல்லை. நம்ம ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து 11:46 முடிச்சிட்டோம். நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் ஜோன் போனோம். ஒரு 1/2 hourல 3 ட்ரிப்பு போட்டு விட்டாங்க. நம்ம தான் சொல்லிட்டோம்ல 18 மணி நேரம் மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு. உடம்பு தான் ஒரு மாதிரி கணக்கணே இருக்குது. உடம்பு வேறு சரியில்லை, தொண்டை வலிக்குது பேசினாவே. அமௌண்ட் இப்போ வரைக்கும் 1570 ரூபா தாங்க எடுத்திருக்கேன். 4 ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்லேயே வந்துச்சு. இப்போ வந்த ஆர்டர் தான் ஃபுட் ஆர்டரு. இன்ஸ்டாமார்ட்டில் வந்தால் சர்ஜ் போனஸே வர மாட்டேங்குதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது. அதில் சர்ஜ் போனஸ் வந்தால் கூட பரவாயில்ல, எப்படா ஃபுட் ஆர்டர் வரும் அப்படின்னு தான் தோணுச்சு. அமௌண்ட்டு ஏறவே இல்லை 4 ஆர்டர் வந்ததுக்கு. இப்போ தான் 77 ரூபா பக்கமாக ஏறிச்சு போல். 24, 25, 26 இந்த 3 ஆர்டர் டக்கு டக்குன்னு போட்டான். இன்னும் 3 ஆர்டர் தான் இருக்குது. அதேமாதிரி டக்கு டக்குன்னு போட்டால் டக்கு டக்குன்னு கொடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப பனி பெய்யுது, இருக்க இன்னும் தாங்க குளிர் அதிகமாக இருக்குது. ஒரே யோசனையாக இருக்குது, 3 ஆர்டர் டக்குன்னு போட்டுருவானா இல்லை அந்த 3 ஆர்டர் வச்சு ரொம்ப நேரம் ஆக்குவாங்களா அப்படின்ட்டு. ஓகேங்க, லாஸ்ட்டு 1 ஆர்டர் இருக்கும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. லாஸ்ட்டு 1 ஆர்டருக்கோசரம் வெயிட்டிங்கு. 1720 ரூபா வந்துருக்கு. 28 ட்ரிப்பு முடிஞ்சிருச்சிங்க. இன்னும் ஒரு ஆர்டர் தேவை. 2 லிட்டருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் என்ன டைமிங்கில் வருதுன்ட்டு. ஓரளவுக்கு உடம்பு ஓகே. நான் கூட ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நினச்சேன்.
அப்படியே மீடியமாக தான் இருக்குது. பனி பெய்யறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஆர்டர் போடணும்னா கொடுத்துட்டு கிளம்பிடலாங்க. நாளைக்கு வேறு வேலைக்கு வரணும்ல. இந்த வாரம் இனிமேட்டு லீவே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். வீக்லி அமௌண்ட் 5200 தான் வந்திருக்கு. அந்த லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க இன்ஸ்டாமார்ட்டில். பரவாயில்லையே, இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணது கொசு வலைங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சு. இதை தூக்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது சாமி. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே வந்து மறுபடியும் ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க. அது நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான். சரி ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடலாம். டைமு 3:08 ஆயிடுச்சுங்க. 3 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டோம் 2 இன்சென்டிவையும். லஞ்ச் பீரியடில் தான் நம்ம 2 hours ஏர்னிங்ஸ் விளாக் பார்த்தோம். அதில் வந்து 6 ஆர்டர் முடிச்சிருந்தாங்க. ஸ்நாக்ஸில் 2 ஆர்டர் தான் முடிச்சிருந்தோம். டின்னரில் 10 ஆர்டர், இப்போ லேட் நைட்டில் 10 ஆர்டர் ஆக போகுது. 9 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 10வது ஆர்டர் போயிட்டுருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்தா 10 ஆர்டர். இந்த டைமில் ஆட்டோக்கெல்லாம் நல்ல ஒரு சவாரியாக இருக்கும் போலங்க. அங்கே வர என்ன வேகம் போயிட்டுருக்காங்க 2 பேரும். ஒரு ஆட்டோவில் எப்படியும் 10 பேர் 8 பேர் இருக்காங்க. நாளைக்கு கம்பெனியில், அதாவது இன்றைக்கி விடியகாலம் கம்பெனி போகணும்ல, அதனால் எது கிடைக்குதோ ஏறு அப்படின்ட்டு ஏறிட்டு போயிட்டுருக்காங்க போல். கஸ்டமர்கிட்ட போட்டு கொடுத்தாச்சுங்க. 56 ரூபா தான் போட்டிருந்துச்சி. 25 ரூபா சர்ஜி வேறு. 800 ரூபா இன்சென்டிவ்க்கு இன்னும் 4 ஆர்டர் வேணுங்க. டைம் வந்து இப்போ 3:16 ஆயிடுச்சு. ஆர்டர் வரவே வராது. 24 hours நான் ஸ்டாப் ஒர்க்கிங்லே 3:50 பக்கமாக தான் ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா அதுக்கப்புறம் ஆர்டர் வராமல் போயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்புறம் நாளைக்கு எழுந்து வேலைக்கு அது இன்னும் கஷ்டமாக போயிடும். சரி ஓகே அதனால் பண்ண கிளம்பிடலாங்க. அமௌண்ட் வந்து 1825 ரூபா வந்துருக்குது. 29 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. ஒரு லாங் ஆர்டர் முடித்தோம். இப்போ ஒரு லாங் ஆர்டர் வந்துச்சுன்னா அது இடுப்பு வரும். சரி பார்த்துக்கலாம். கோ ஆஃப்லைன் போ. 3 ஜோலி முடிஞ்சு. ஒரு 35 கிலோமீட்டருக்கு மேலே போனால் காற்று வேகமாக விசேஷன்னு அடிக்குதா, மூக்கு அப்படியே சுருன்னு ஏறுது. மாத்திரை போடலாம்லன்னு சொல்லி நினைக்கலாம். அப்படி நினச்சி தான் ஒரு டைம் நான் மாத்திரை போட்டேன். ஒரு 6 hours மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. 6 hours கழிச்சு அந்த வலி 2 மடங்காக ஆயிடுச்சுங்க. பேசினா சொல்லு வலிக்கும், மூச்சு விட்டால் கூட அவ்வளோ வலிக்கும் தொண்டை. அன்னையிலேருந்து நான் மாத்திரையே போட மாட்டேன். சுடுதண்ணி குடித்தா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிதமாக இருக்கும். அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். லாரிக்காரன் வேறு வராரு. அந்த லாரிக்கிட்ட பிடிக்காதே ஒன்று தாங்க. அந்த பேக் டயரில் அந்த மண் தூசுலாம் அடிச்சுன்னா ஆப்போசிட்டு பின்னாடி வரவங்களுக்கு மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தகடு மாதிரி போவாங்கள்ல, ஒரு பேடு மாதிரி. அந்த பேடு இல்லவே இல்லை அந்த வண்டியில். மேக்ஸிமம் நிறைய லாரியில் அப்படி இல்லை. அதனால தான் லாரி முன்னாடி விடுறதுக்கே பயமாக இருக்குது. லாரி கிட்ட வந்தால் இப்போ தான் முறுக்கிட்டு போயிடுவேன் நான்.